கடவுள் அருள் யூடியூப் சேனல் நிகழ்ச்சியின் மூலம் இந்த விகாரி வருட குரு பயிற்சியின் மகத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக இங்கு வந்திருக்கும் சித்தர் ஜோதிட சபை சார்ந்த அனைத்து ஜோதிட ஜாம்பான்களும் கலந்து கொள்ள வந்திருப்பதால் இந்த நிகழ்ச்சி மூலம் இந்த நேர் அனைவரையும் சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். நமது இந்த நிகழ்ச்சியின் சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய திரு கோயம்புத்தூர் ஜோதிட கலைஞானி திரு பூசி பெரியசாமி அவர்கள் கோவை தொண்டாமுத்தூர் மகரிஷி தயானந்த சரஸ்வதி அவர்களின் கோள்களின் கோலாட்ட நாயகன் அந்த மகரிஷி அவர்களின் பிரதம சிஷ்யராக இருந்து அந்த எதிரடி நட்சத்திரங்களை பற்றி மிகவும் அற்புதமாக விளக்கங்கே கூறிக்கொண்டிருக்கும் நமது தொண்டாமுத்தூர் திரு சின்னசாமி அவர்களுக்கும் கோயம்புத்தூரில் வாரம் வகுப்புகள் நடத்தி கொண்டு பல உத்தம ஜோதிடர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் ஜோதிட வித்யா பாரதி திரு மருதாசலம் அவர்களுக்கும் மற்றும் இந்த சித்தர் ஜோதிட சபையில் அங்கம் வகிக்கும் சகோதரி திருமதி ராஜ்குமாரி, திருமதி லதா கார்த்திகேயன், திருமதி கனிமொழி அவர்கள் அனைவரும் இங்கு இந்த விவாதங்களில் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை பார்க்கின்ற அனைத்து நேயர்களும் நீங்கள் எல்லாம் கேள்விகள் கேட்காமலே உங்கள் கேள்விகளுக்கு விடை சொல்வதற்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் நல்லா பயன்படுத்தி உங்களோட அனைத்து சந்தேகங்களையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த குரு பயிற்சி என்பது முதல்ல குரு பயிற்சி பற்றி ஒரு சின்ன விளக்கத்தை நாங்கள் கொடுக்குறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்டால், நவகிரகங்கள் இருக்கிற குரு பகவான் வேறு, நீங்கள் எல்லாம் சேர்ந்து கோவிலுக்கு கும்பிடுற தட்சிணாமூர்த்திங்கிறது வேறு. அந்த தட்சிணாமூர்த்திக்கும் குரு பகவானுக்கும் சம்பந்தமே கிடையாது. தட்சிணாமூர்த்தி ஞானகுரு, லோககுரு, மௌனகுரு. அவர் வெண்ணிறத்தின் நீளம் கலந்த ஆடை அணிந்திருப்பவர், மஞ்சள் வஸ்திரம் அல்ல. இந்த குரு பயிற்சி விகாரி வருடத்தில் விருச்சிக ராசியிலிருந்து தனது சொந்த வீடான தனுசுக்கு பயிற்சியாகி வருவதால் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அதனுடைய தன்மைகளில் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள், பரோபகாரங்கள், ஆலய வழிபாடுகள் அனைவற்றையும் பற்றி இப்பொழுது சிறப்பான ஒரு விவாதத்தை இங்கு நாம் ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட முறையிலும் தெரிவித்து எந்த ஆலயங்களை வழிபட வேண்டும், அதற்குண்டான பரிகாரங்கள் என்பதை பற்றியும் நாம் விவாதத்தை இங்கு தொடங்குவோம். நவகிரகங்களில் குருவிற்கும் சனிக்கும் இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு மட்டும் எல்லா ஜோதிடர்களும் மிக முக்கியத்துவம் கொடுப்பதன் காரணம் என்ன? வருடக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஒரு வருடம், ராகு கேதுக்கள் 1.5 வருடம், சனி பகவான் 2.5 வருடம் நீண்ட காலமாக ஒரே ராசியில் சஞ்சரிப்பதால் அதன் பல தன்மைகளை மக்கள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அது உருவாக்கப்படுகிறது. ஆகையால் தான் இந்த 3 கிரகங்களுக்குமே பயிற்சியாகும்போது மிக மகத்துவமிக்கதாக கருதப்படுகிறது. அதுவும் குரு என்பவர் பொன்னன் என்று சொல்லக்கூடிய அந்த குரு புத்திரக்காரகன், தனக்காரகன், பாக்கியங்களை அள்ளித்தரக்கூடிய காரகன் ஆக வருவதால் இந்த குருவின் பயிற்சி என்பது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மிகவும் எதிர்பார்ப்பையும் ஒரு மகத்துவத்தையும் ஏற்படுத்துகிறது. ஆக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சி ஆகும்போது தன்னுடைய ராசிக்கு இது நல்லது நடக்காதா, இதுவரை நாம் சிரமப்பட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோமே, நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறக்காதா, நல்லபடியாக குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகாதா, நம்ம தொழில் மேன்மை பெறாது. இப்போ எல்லாரும் முக்கியமாக எதிர்பார்க்குறாங்க, எல்லாரும் வெளிநாட்டுக்கு போகணும், பணம் சம்பாதிக்கணும்ட்டு. தப்பே கிடையாது. பணம் எல்லாரோட வாழ்க்கையிலும் தேவையான விஷயம். காலப்போக்கில் எழக்கூடிய விலைவாசிகளில் பணத்தின் அருமையை அனைவரும் உணர்ந்துதான் செயல்படுகிறார்கள். குரு தனக்காரன் என்பதால் அவர் மூலம் ஒரு தனம் அதிகமாக நமக்கு வந்து நாமும் சீரும் சிறப்புமான ஒரு வாழ்க்கையை வாழ மாட்டோமா என்று அனைவருமே அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறால் தான் இந்த 3 கிரகங்களை பற்றி நாம் அதிகமாக நம்ம கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆக இந்த குரு பயிற்சி ஒவ்வொரு தன்மைகளையும் எவ்வாறு கொண்டு போகிறதுங்கிறத பற்றி மற்ற அனைத்து ஜோதிடர்களும் நம்ம நல்லபடியாக சிறப்பாக பங்குள்ளோம். ஐயா, இந்த குரு பயிற்சி இந்தியாவிற்கு ஒரு நல்ல பயிற்சியா, தமிழ்நாட்டுக்கு என்ன பலனை தரும் இந்த விகாரி வருட குரு பயிற்சி? குரு பார்க்க கோடி புண்ணியம். ஜாதகத்தில் ஒரு குறிப்பிட்ட கிரகங்களை, நம்ம எந்த கிரகமும் பாவ கிரகம் அல்ல, எந்த கிரகமும் முழு சுப கிரகம் அல்ல. முழு சுபர் என்று சொல்லக்கூடியவரே குருவைத்தான் நம்ம எல்லாரும் சொல்றோம்.
அவ்வளவு விசேஷமான அந்த பகவானைத்தான் நாம் எல்லாருமே ஒரு சிறப்பான கண்ணோட்டத்தை பார்க்குறோம். ஒரு கல்யாணத்துக்கு கேட்க போறப்ப கூட என் குழந்தைக்கு குருபலன் வந்துருச்சா, வியாழன் நோக்கம் அப்படின்னு சொல்றோம், அதெல்லாம் இருக்கா அப்படின்னு ஒரு ஜோதிடர்கிட்ட நம்ம கேட்க போறோம். இப்போ நீங்க என்ன கேட்குறீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு இந்த குருனுடைய பார்வை உண்டா அப்படின்னு பார்க்கும்போது, விருச்சக ராசியில் இருந்து குரு பகவான் தனுசு ராசிக்கு பயிற்சி கொள்ள போகிறார். வருகின்ற 5/11/2019 அன்று காலை 5 மணி 17 நிமிடம் 18 வினாடி அளவில். அப்போ எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஓ இத்தனை நிமிஷத்துக்கு இந்த ராசிக்கு வந்துட்டாருன்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. அந்த ராசி மண்டலத்துக்குள் குரு பகவான் சஞ்சாரிக்கிறார். அதாவது அந்த அந்த எல்லைக்குள்ள வந்திருக்கிறாரு. இந்த எல்லையினுடைய கோட்டினுடைய அளவு 72,000 கிலோமீட்டர்ஸ். நம்ம ஜாதகத்தில் பார்க்குறோம் இல்லைங்க, அந்த கோடு, அந்த கோட்டினுடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னா 72,000 கிலோமீட்டர். இந்த 72,000 கிலோமீட்டரை அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மாற முடியாதுங்க. நீங்கள் ஜாதகத்தில் மற்ற விஷயங்களை பார்க்குறப்போ, குரு தான் பெயர்ச்சி ஆவதற்கு 2 மாதத்துக்கு முன்னமே அடுத்த ராசியினுடைய பலனை கொடுப்பார்கள் என்ற ஒரு ஜாதகத்தில் ஒரு நம்ம ஜோதிட விதி இருக்கு. உண்மை உண்மை உண்மை. அப்போ இன்னைக்கு தான் நம்மளுக்கு பயிற்சி ஆகுது, இனிமேல் தான் நல்ல பலன்கிறது கிடையாதுங்க. எப்படி ஒரு சூரிய உதயம் ஆவதற்கு முன் அந்த சூரியனிடத்திலிருந்து ஒரு வெளிச்சம் வந்து அதிகாலை வெளிச்சம்னு நம்ம ஒரு வெளிச்சம் பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லா பிளானட்ஸ்க்குமே தன்னுடைய கதிரியக்கத்தை தான் வருவதற்கு முன்பே உமிழக்கூடிய, அதாவது வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய தன்மை எல்லா பிளானட்ஸ் உண்டு. இந்த குரு பகவானுக்கும் அந்த தன்மை உண்டு. குரு நல்ல கிரகம்தான். பொதுவாக இந்தியான்னு பார்க்கும்போது இந்தியாவுடைய ராசி மகர ராசி, தமிழ்நாட்டுடைய ராசி கடக ராசி. இது முதல்ல நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காரணம், கடக ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு சஞ்சாரிக்கிறார் இல்லைங்களா. இப்போ நம்ம உடனே என்ன சொன்னா, 6ல் குரு இருந்தால் ஆகாதும்போம். தப்பானது விஷயம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் இடம் என்பது நம் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது நோய், கடன், வழக்கு அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, அது ஒரு வெற்றி ஸ்தானமும் கூட. இனியொரு கருத்து சொல்லுவாங்க, குரு பார்க்க கோடி புண்ணியம், குரு நின்ற இடம் பால் அப்படின்னு. இது முற்றிலும் ஜோதிடத்தில் ஒரு தவறான கருத்து. ஒரு கிரகத்திலிருந்து வரக்கூடிய ஒளி ஒரு நல்லதை செய்கிறது என்றால், அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒளியும் நல்லது தானே செய்யும். அந்த கிரகம் நல்லது செஞ்சா தானே ஒளி கதிரும் நல்லது பண்ணும். அந்த கிரகத்திலிருந்து வரக்கூடிய ஒளி கதிர்கள் நிற்கிற இடத்துக்கு தீங்கு கொடுத்ததுன்னா அது பார்க்குற இடத்துலையும் தீங்கு தான் கொடுக்கணும். நிற்கிற இடத்துலயே நல்லது செய்வார், பார்க்குற இடத்துலையும் நல்லது செய்வார். அப்போ இது தவறான கருத்துக்கள். அது குரு நின்னா பால்னு சொல்றது முழுக்க முழுக்க தப்பான ஜோதிட விதி. அது எப்படி ஒரு கிரகம் 2 விதமான கதிரியக்கத்தை கொடுக்க முடியுமா? முடியாது. அப்போ ஜோதிடத்தை வந்து சில வாய் வார்த்தைகளில் குரு நின்னா அது பால் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது சயின்டிஃபிக்கான உண்மை. ஒரு ஒளி, ஒரு லைட் வெளிச்சத்துலேருந்து வரக்கூடிய ஒளி நல்லது தான் செய்யும்னா அது நல்லதாக செய்யும், கெட்டது செய்யும்னா அது கெட்டதை செய்யும். அப்போ இந்தியாவுக்கு எப்படி செய்யும் இந்த விகாரி வருட குரு பயிற்சி? கடக ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு சரிங்களா பிரச்சனை சண்டைகளை குணப்படுத்துவார். 6ஆம் இடம் என்பது வெற்றியும் இடம், வெற்றியும் கொள்ளக்கூடிய இடம். அந்த இடம் குரு இருக்கிற இடம் பாலுங்கிறது வார்த்தை தவறு. சரி, தமிழ்நாட்டுக்கு வெற்றியை கொடுத்தா இந்தியாவுக்கு என்ன பண்ணுவேன்? வந்துடுறேங்க ஒரு நிமிஷம். அங்கே குரு பகவான் வந்து பார்த்துட்டீங்கன்னா 5ஆம் இட பார்வையாக மேசராசி பார்க்குறாரு. ஆக கடகராசிக்கு அது 10ஆம் இடம்.
சரிங்களா? ஆ. அந்த 10ஆம் இடம் என்பது நாம் ஜாதகத்துல சொல்லுவோமே கர்மஸ்தானம் கர்மஸ்தானம் கர்மம். கர்மம் என்ன ஒண்ணும் இல்லை, சமஸ்கிருத வார்த்தை தான் அது. தொழில் என்று அர்த்தம். என்ன தொழில்? நீ அசைகின்றது முதல் நீ அசையாமல் போகும் வரை செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்துக்குத்தான் கர்மா என்று பெயர். ஓ, அப்ப நீங்க இந்தியாவுக்கு இந்த திருப்பம் நல்ல ஒரு தொழில் வளம் வருங்கிறீங்க. தமிழ்நாட்டுக்கு சந்திரன் வந்து கடகராசியில் இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு அந்த 10ஆம் இடத்துக்கு வரனால தமிழ்நாட்டுல நிறைய தொழிற்சாலைகள் உண்டாகும். அங்க அந்த தொழில் ஸ்தானங்கள் உண்டாக்குவாங்க. அதே குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அது மிதுன ராசி பார்க்கிறாரு. கடகத்திற்கு அது 12ஆம் இடம். ஆக ஒரு ராசியினுடைய 12ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது அந்த ராசிக்கு நல்ல பலன்களை செய்வார். ஏன்னா அந்த ராசிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தினுடைய அந்த மிதுன ராசியினுடைய பலன்களை சுப பலனாக மாற்றும் போது இந்த கடக லக்னத்துக்கு அல்லது கடக ராசிக்கு வரக்கூடிய அயனசயன சுகம் என்கின்ற மறைவான சில விஷயங்கள், பாதிப்பை கொடுக்கக்கூடிய மறைவான விஷயங்கள் அங்க வேலை செய்யாது, நல்லபடியா இருக்கும். அவர் சிம்ம ராசியும் சேர்ந்து பார்க்கிறாரு 9ஆம் இட பார்வையாக. இந்த 9ஆம் இட பார்வை கடகராசிக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா 2ஆம் இடம், பணம் செல்வம் இதெல்லாம் கொடுக்கிறார். இந்த அருமையான யோகத்தை கொடுக்கக்கூடிய காலம்தான் இந்த குரு பயிற்சி தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாட்டுக்கு நல்லா சொல்லிட்டீங்க. இந்தியாவுக்கு எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டுக்கு அருமையா இருக்கும், நல்ல பலனை சொல்லியிருக்கீங்க. இந்தியாவுக்கு எப்படி இருக்கும்? சரி, நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மகர ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசிக்கும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியில அவர் தான் மூலத்திரிகோணமும் பெற்று ஆட்சியும் பெற்று 12ஆம் இடத்துல இருக்கிறார் இந்தியாவுக்கு. சரிங்களா? அப்போ இவர் வந்து வீரம் விவேகம் சில விஷயங்களை இந்தியா வந்து பார்த்துட்டீங்கன்னா மறைவாக வைத்துக்கொள்ளும். ரகசியங்களை இந்தியா அவ்வளோ சீக்கிரம் வெளியே சொல்லாதுங்க இந்த வருஷம். ஏன்னா அந்த வீரியம் என்கின்ற அந்த தைரியம் மறைக்கப்பட்டிருக்கிறது. இருக்கும், நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. வெளி உலகத்துக்கு, அதாவது மற்ற நாடுகளுக்கு நம்ம கிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வெளிக்காட்ட மாட்டாங்க. அப்ப எந்த ரகசியங்களும் புதிய திட்டங்களும் வெளியில மற்ற நாட்டுகளுக்கு செல்லாது இந்த காலகட்டத்தில். இந்தியாவில இந்த வருஷத்துல குரு என்று கிரகம் 12ஆம் இடத்துல சஞ்சாரிக்கிறதுனால நிறைய விஷயங்கள், பண விஷயங்களை நம்ம இந்தியா மறைச்சுதான் வைக்கும். காரணம் அது 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால, இது மறைவு ஸ்தானமா இருக்கிறதுனால அடுத்த வரக்கூடிய வருஷத்துல என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த வருஷம் இந்தியாவில் பொருளாதாரத்துல பின்தங்கியதை போல் நடிப்பார்கள், காட்டிக்கொள்வார்கள். பின்தங்க மாட்டாங்க, மறைத்து வைத்திருக்கிறதுனால காட்டிக்கொள்ள மாட்டாங்க. அப்ப அடுத்த வருஷத்துக்கு சேர்த்து புதிய திட்டங்கள் மறைக்கப்பட்டு அது எல்லாமே இருக்கும் இந்தியா கையில. அது மட்டும் இல்ல, இந்தியாவுக்கு வந்து அவருக்கு வந்து 4ஆம் இட பார்வையாக குரு பார்க்கிறார். 4ஆம் இடத்தை, மகர ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறாருங்களா. இந்தியாவில சுகம் போகங்கள் நல்லா இருக்கும். அதே போல 6ஆம் இடத்தை பார்க்கிறார். எதிரிகளை வெல்லும் நாடு நம்ம இந்தியா நாடு, எதிரிகளை ஒழிக்கும். அப்ப மற்ற நாடுகள் நம்ம இந்தியா பார்த்து கொஞ்சம் பயப்படும். அப்படிதான் உங்களுடைய கருத்து? ஆமாங்க. அதே மாதிரி 8ஆம் இடத்தையும் பார்க்கும். இந்த 8ஆம் இடம் என்பது அந்நியம், அடுத்தவரன்னு சொல்றதுனால அந்நிய நாட்டுல என்ன தொழில்நுட்பங்கள் இருக்கிறதோ அந்த தொழில்நுட்பத்தை இந்தியா கொண்டு வருங்க. இது ஒரு புதிய குரு பெயர்ச்சி, ஒரு நல்ல குரு பெயர்ச்சி இந்தியாவுக்கு. ஆமாங்க, அப்படிதான் நீங்க சொல்றீங்க. அது வந்து ரகசியமான ஒரு குரு பெயர்ச்சின்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல குரு வந்து மூல திரிகோணத்துல உட்கார்றாரு, ஆட்சியும் பெற்றிருக்கிறாரு. உச்ச கிரகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் முழு உச்சமான ஒரு பலனை கொடுக்கும். மூல திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகம் 75% பலனை கொடுக்கும். அப்போ ஒரு நல்ல பலன் தான் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைக்க போகுது. கண்டிப்பா இந்த விகாரி வருட குரு பெயர்ச்சி இந்தியாவில் வந்து நிறைய மாற்றங்கள் நீங்க பார்க்கலாம். இந்த ஒரு வருட காலகட்டத்தில், இந்த ஒரு வருட காலத்துல இந்தியாவில் இளைஞர்கள், அதாவது குரு என்று சொல்வதை பார்த்துட்டீங்கன்னா இளைஞர்களுக்கு நிறைய கருத்துக்களை இந்தியா கொடுக்கும். அப்ப புதிய திட்டங்கள் வரும், வேலை வாய்ப்புகள் வந்து இளைஞர்களுக்கு இது பொற்காலம். அது உண்மையிலேயே இந்தியாவுக்கு நல்ல மாதிரி மறைந்த பொருள்களை
வெளி உலகத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஆற்றல் அந்த குருவினால கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குரு 12ல் இருக்கிற காரணத்தினால, மகரத்துக்கு 12ல் இருக்கிறதுனால ஸோ இந்தியாவுக்கு மறைந்த தொல்பொருள்கள், மறைந்த ஒரு நல்ல அப்ப ஆராய்ச்சியிலேருந்து நிறைய பொருட்கள் கிடைக்கும், மறைக்கப்பட்ட பொருட்கள், கருத்துக்கள் வெளி உலகத்துக்கு எடுத்துட்டு வரக்கூடிய வாய்ப்பாக இந்த குரு பெயர்ச்சி அமையும். அப்ப உலக நாட்டுல இந்தியாவுடைய மதிப்பு அதிகமாக இருக்கும் இந்த ஒரு வருட காலகட்டங்கள்ல. அது மட்டும் இல்ல, இந்த பூமியின் கனிம வளங்கள் இதுவரை தோண்டி எடுக்காத பல அற்புதங்களை, அந்த கனிம வளங்களை எல்லாம் வெளியில் கொண்டு வந்து அது இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்காக பொருளாதார மறைத்து பாதுகாத்து போற்று பாதுகாத்து எதிர்கால திட்டங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான காலம் இந்த குரு பயிற்சி என்று கூட நம்ம இந்த நாட்டுக்கு சொல்லலாம். புதிய ஆராய்ச்சி மூலமா கூட அது அப்ப நிறைய மருந்து கண்டுபிடிப்புகள் வரும். அதே மாதிரி இந்த குரு பயிற்சியில் வந்து ஜோதிடர்கள், ஞானிகள் எல்லாருக்கும் நல்லதும் வரும். ஏன்னா 9ஆம் இடத்துல பாக்கியத்தில் செஞ்சிருக்கிறதுனால நிறைய குருமார்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு இங்கு உண்டாகும் இந்தியாவில். அப்ப நிறைய உண்மையான ஜோதிடர்களும் உண்மையான ஞானிகளும் சித்தர்களும் வெளிவரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த விகாரி வருடம் இருக்கிறது. குரு 12க்கு போயிருக்கிறதுனால இதுல வந்து போலி ஜோதிடர்கள் வந்து கண்டிப்பா இந்த ட்ரிப் வந்து நிறைய கேவலப்படக்கூடிய தன்மைக்கு தள்ளப்படுவாங்க. நல்ல ஜோதிடர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் வரும். இந்த மாதிரியும் போலிகளை கண்டறியக்கூடிய ஒரு காலகட்டம். போலிகள் வந்து நீங்க பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி இப்பவே நம்ம பேசணும் இல்லைங்களா, குரு நின்னா கெடுப்பாரு, பார்த்தா கொடுப்பாருங்கிற மாதிரி, இதெல்லாம் போலியான ஜோதிடங்கள். என்ன காரணம் கேட்டு ஒளியியல் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஜோதிடம் என்பது ஜோதி என்கின்ற வார்த்தைக்கு ஒளி என்று பெயர். அந்த ஒளியை இயக்குவது தான் நம்ம கிரகங்களுடைய வேலை. அப்போ ஒளி இயலுங்கிறது தான் ஜோதிடம். அப்போ ஒரு தவறான கண்ணோட்டத்தில் சொல்லிடுறாங்க. அது அவங்க வந்து ஏதோ ஒரு தப்பா சொல்லிதான் ஜோதிடத்தில் நிறைய ஒரு கருத்துக்களை வந்து முன் வச்சுட்டு போயிருக்கிறதுனால மக்கள் வந்து அதை படிச்சுட்டு ஓ இப்படி இருக்குமா, நின்னா கெடுத்துரும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அது வந்து கிரகங்கள் வந்து நிக்கிறது இல்ல. இப்ப நீங்க சொல்லிருக்கீங்க இந்தியாவுக்கும் நல்லா இருக்கும், தமிழ்நாட்டுக்கும் நல்லா இருக்கும். இதுவே ஒரு நல்ல ஒரு ஆரம்பம் தான். இந்த குரு பெயர்ச்சி ஒரு நல்ல ஆரம்பம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உக்திகளை இங்க வந்து நம்ம குரு பகவானுக்கு நம்ம என்ன எடுத்துக்கோன்னு கேட்டீங்கன்னா, குரு என்கின்றவர் ஞானக்காரகன். அப்ப ஞானம் என்றால் அறிவு. மறைந்திருக்கக்கூடிய அறிவைத்தான் இந்தியா வெளிக்காட்ட போகுது. அப்படின்னா ஏற்கனவே நம்ம பாரத நாட்டுல நம்ம பாரதத்துல என்னென்ன கடைப்பிடிச்சிருக்கிறாங்களோ, ராமன் காலத்திலிருந்து பஞ்சபாண்டவர் காலத்திலிருந்து இந்த இராணுவ உக்திகளை எப்படியெல்லாம் தன்னுடைய ரகசியமா வச்சிருக்கிறாங்க, அது எல்லாம் வந்து அந்த காலத்திலேயே அப்படிதான் கொண்டு வந்தாங்க. அதை பிரகாரம் நம்ம பிரதமர் வந்து இந்த மாதிரி கையாளுவார் இந்த வருஷம். ஏன்னா நுட்பமான விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் கொண்டு வரும். இந்த மகர ராசிக்கு குரு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில் உட்கார்றதுனால, தனுசு ராசி அப்படிங்கிறது போர் தளவாடங்கள் நிறைந்த ஒரு வீடாக இல்லையா, அந்த ராசியே வில்லு அம்பு உள்ளது தானே. ரைட். அப்ப இந்த இப்ப கடந்த பாகிஸ்தான் கூட வார் வந்த மாதிரி இன்ன இராணுவ படைகளை, போர் தளவாடங்களை, அந்த அதுக்கு உண்டான உத்திகளை நம்ம இந்திய பெருநாடு அதை உருவாக்குறது, அதை நல்ல விதமாக வாங்கி பயன்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சியினுடைய காலத்தில் நிகழும். அதே மாதிரி போர் வருமா காலகட்டம் வந்து போர் மூலமா இல்ல ஒரு பதட்டம் வருமா, போர் பதட்டம் எல்லாம் வந்தாலும் கூட அதை ஜமாளிக்கக்கூடிய ஆற்றல் நம்முடைய இந்தியாவுக்கு இந்த முறை இருக்குது. ஏன்னா பாக்கியத்தில் குரு செஞ்சிருக்கிறார். அதனால சோ நமக்கு நிறைய இழப்புகள் இல்லாமல், பாதகம் இல்லாமல் அது இந்த குரு பயிற்சி இருக்கு. அது முறியடிக்கப்படும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 1948ல உலகப் போர் வந்ததுங்க. ஆமா, சரிங்களா? அப்பவும் இதே கிரக நிலைகள் தான் இருந்தது. 12 கட்டத்துல இதே கிரக நிலைகள், இதே குரு பகவான் இப்படியே இருந்தாரு. குரு பகவான் இப்படியே இருந்தாலும் அந்த கிரக நிலைகள் வந்து அது என்ன விஷயம்னு கேட்டீங்க, அதே நிலைமை இப்ப ஏற்படுமா? அதான் வந்துடலாங்க. அதுக்கு அதான் ஜோதிடத்துல ரகசியத்தை உடைக்க போறோம். கிரகங்கள் இப்ப ரெட்ட குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டுமே டாக்டர் ஆகுறது இல்லையே.
ஏன்னா அந்த கருத்து கணிப்பை நீங்க வச்சிருக்கீங்க 1948 இது நடந்ததுங்க. ஆமா. அப்ப அதே கிரகங்கள் இப்ப நிக்கும் பொழுது இந்த காலகட்டத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 65 வருஷம் கழிச்சு இது நடக்க போகுமா போகாதா, அந்த பதட்டம் வருமா வராதா? கண்டிப்பா. இப்ப என்ன அதான் இப்ப என்ன சொல்றேன்னா, ரெட்டை குழந்தைகள் பிறக்குதுங்க. இந்த ரெட்டை குழந்தைகள் ஒரே மாதிரியான கல்வியோ, ஒரே நாள்ல திருமணமோ, 2 குழந்தைகளுக்கு ஒரே நாள்ல மரணமோ அல்லது குழந்தை பிறப்போ இதெல்லாம் நடக்கிறது இல்லை. ஆமா ஆமா. ஏன் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்துல இன்னைக்கு வரைக்கும் ஒரு கேள்வியாவே இருக்கு. இது ஜோதிடத்துல இருக்கக்கூடிய ரகசியங்கள் தான் இருக்கு. எந்த ஜாதகமா இருந்தாலும் இது ஆண் ஜாதகமா, இது பெண் ஜாதகமா, இது அண்ணனா தங்கையா என்று தெளிவாக கற்றுணர்ந்த ஜோதிடர்கள் மட்டும்தான் சொல்ல முடியும். சரி, அது மாதிரி அந்த மாதிரி இருக்காதுன்னு இப்ப சொல்ல வரீங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி போர் பதட்டங்களை கொடுக்கக்கூடிய கிரக நிலைகள் தான் இருக்கிறது. ஆனா இந்தியாவுக்கு பாதிப்பை கொடுக்காது. அதான் அங்க இருக்கிற விஷயம். அங்க மட்டும் கொஞ்சம் ஆணித்தரமா எதனாலன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பாருங்க, இப்பதான் அந்த கிரக நிலையில அந்த கிரக நிலையில இப்போ என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, குரு பார்க்க கோடி புண்ணியன்னு வேற ஒரு வார்த்தை நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். மிதுன ராசியில ராகு பகவானும் செவ்வாய் பகவானும் இப்பதான் அங்க வரப்போறாங்க, சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அது அங்க நிக்க போறாங்க. சஞ்சாரம்ங்கிறதே வந்து நகர்ந்துட்டு இருக்கிறதுக்கு பேரு சஞ்சாரங்கிறது. அது ஒரு கிரகம் வந்து ஒரே இடத்துல நிக்காது, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை. அதே சமயத்துல இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வீட்டுல நின்று ஆட்சி பலமும் பெற்று மூலத்திரிவனமும் பெற்றிருக்கிறாரு. அதுவும் கேதுவோட நட்சத்திரத்துலதான் அவர் சஞ்சாரிக்கிறார். அப்போ கேதுவோட நட்சத்திரத்துல சஞ்சாரிக்கும் போது ஆஞ்சநாயகனுடைய பலம் அந்த குரு பகவானுக்கு கிடைக்கும். சோ அப்ப சரஸ்வதியோட அந்த மூல நட்சத்திர சரஸ்வதியோட புத்தியும் ஆஞ்சநேயருடைய பலமும் சேர்ந்து போய் குரு பகவான் நிக்க போறாரு. ஆமாங்க. இப்ப இந்த குரு பகவான் கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது கேதுவுக்கு ஞானம் இன்னும் பலமா இருக்கும். அவர் ஏற்கனவே ஞானக்காரகன். குருவின் சம்பந்தம் படுற போது அவர் இன்னும் அவரு கேது வந்து மிக சிறந்த நுட்பமான, அதாவது பார்த்துட்டீங்கன்னா இகலோகம் பரலோகம்னு சொல்லக்கூடிய இந்த லோகத்துக்கு இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவானும், பரலோகம் என்று சொல்லக்கூடிய தெய்வ அம்சங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு கேது பகவானா இருக்கிறதுனால தெய்வ கடாட்சம் பெறக்கூடிய குருவாக இப்ப மாறுவார். அப்போ அவர் வந்து இறைவனுக்கு ஒப்பான ஒரு கருத்தை இங்க குரு பகவான் கொடுப்பாரு. அப்ப மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற அந்த கண்ணோட்டத்துல மக்களுக்கும் பாதிப்பு இல்லாம இந்தியாவை வந்து மற்ற நாடுகள் வந்து ஒண்ணுமே செய்ய முடியாத அளவுக்கு இன்னைக்கு அருமையான ஒரு கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. ஆனா இதே காலகட்டத்துல மக்கள் அதிகமான தெய்வ பக்தியும் கொண்டு செயல்படுவாங்க. கண்டிப்பா செய்யப்படுவாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்மீக நாடு, அது ஒரு அது வந்து ஒரு புனித பூமி இல்லையா? அப்ப இந்த ஆன்மீகத்தோட ஸ்ட்ரென்த் இந்த வருஷம் அதிகமாகும். அது வந்து நமக்கு பலமா இருக்கும். இல்ல அதிகமாகும். இந்த வருஷம் தான் போலிகளை வந்து நிறைய கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்ல வரேன். என்ன காரணம்னா, நீதி தேவதை என்கின்ற சனி பகவானும் அங்க இருக்கிறாருங்க. அங்க வந்து அவர் குற்றத்தை எல்லாம் களைஞ்சிருவாரு. அப்ப அவருக்கு வந்து என்னன்னா, யாரு தப்பு பண்ணாலும் என்ன, நீ சின்ன பையனா இருந்தாலும் உனக்கு தகுந்த தண்டனை, நீங்க வயசானவங்களா இருந்தாலும் உங்களுக்கு தண்டனை, உங்களுக்கு தண்டனை இருக்கு இல்லைங்கிறது நமக்கு சொல்லி கொடுக்குறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நீதி பகவான். தவறுக்கு ஏற்ற தண்டனை. ஆமா. ஒரு தோல்ல வந்து புறா வச்சிருப்பாங்க, கையில தராசும் பிடிச்சிருப்பாரு. ஆக நீதியா இருப்பவனுக்கு புறாவை தூது விடுவாரு, மோசமா இருக்கிறவங்களுக்கு மரண தண்டனையை கொடுப்பாரு, கிடைக்கும். சரிங்களா? அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானும் அதற்கு 7ஆம் இடம் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் ஒருவர் இப்ப பார்க்கிறாங்க ராகுடன் சேர்ந்து. இப்பதான் யுத்த காலத்துக்கு உண்டான காலகட்டம். ஆனா அங்க குருவும் இருக்கிறாரு. யார் கூட இருக்கிறாருன்னா சனி பகவான் கூட இருக்கிறாரு. ஆக சனி அந்த இடத்துல நீதியையும் நேர்மையும் கரெக்டா நோட் பண்ணிட்டே இருப்பார். தவறுக்கு ஏற்ற தண்டனை கண்டிப்பா கொடுக்க இந்தியான்னு சொல்லுவாங்க. விகாரி வருட பொது பலன்களை பற்றி நம்ம இதே கடலூர் டிவியில ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தோம். அந்த பதிவில் வந்து சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா, இந்த மிதுனத்துல ராகு செவ்வாய், தனுசுல வந்து சனி குரு கேது, இது வந்து கிட்டத்தட்ட 180 வருடங்களுக்கு முன்னால வந்த ஒரு அமைப்பு. நீங்க கால்குலேஷன் பண்ணி பார்க்கலாம். 12 வருடம் எடுத்துக்கிட்டீங்கன்னா குரு வந்து ஒரு 15 சுத்து, ராகு கேது ஒரு 10 சுத்து, இது ஒரு 10 வருடம் 10 சுத்து வந்திருக்கும். நம்ம 6 சுத்து சனி பகவானது. இது நீங்க கால்குலேட் பண்ண தெரியும். அந்த 180 வருடங்கள், அந்த 180 வருடங்களுக்கு பிறகுதான் இந்த இந்தியாவுக்கு ஒரு உத்வேகம் வந்தது. இனி நம்ம நாட்டிலே சுதந்திரத்துக்காக நாம வந்து ஒரு
தனிமையாக ஒரு போராடி நம்ம தனி நாடாக இருந்து நம்ம உலக அளவில் பெருசாக வரணும்னு சொல்லி பல மகான்கள், சர்தார் வல்லபாய் பட்டேல் சொல்லலாம், இரும்பு மனிதன் சொல்ல போகிறங்க, ஜான்சி ராணி எடுத்துக்கலாம். இது மாதிரி பல உத்தம வீரர்கள், ஒரு பகத்சிங், இவங்க எல்லாம் இந்த அந்த காலத்து 150 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆரம்பித்தாங்க. மகாத்மா காந்தி பிறந்தது, எல்லாருமே நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடணும். அப்படி ஒரு தன்மை இந்த விகாரி வருடத்துக்கு வந்திருக்கு. ஸோ நாட்டின் முன்னேற்றத்திற்காக பல மகான்கள் முளைத்தெழுவார்கள். இப்போ சொன்னார் இல்லையா, போலிகள்லாம் கண்டறியப்படுவாங்கன்னு. அப்போ உண்மை வெளியே வந்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக போலி அவங்க தானே போகும். இப்ப நல்லவங்க எல்லாம் ஒண்ணு கூடுவாங்க, நல்லவங்க எல்லாம் ஒண்ணு சேருவாங்க. ஒரு நோக்கத்துக்காக, ஒரு உன்னத நோக்கத்துக்காக செயல்பட்டு அதன் மூலம் நாடு இன்னும் சுபீட்சமடையும். வல்லரசாவதற்காக அப்துல் கலாம் சொல்லியிருந்தார் 2020 இந்தியா வல்லரசு ஆகணும்னு. அதுக்கு உண்டான சூப்பரான காலகட்டம் இதுதான். அத்திவாரம்ல நடக்கும், இந்த விகாரியோட தான் நடக்கும். அது மாதிரி போலிகளை ஏன் கண்டுபிடிக்கிறார் என்றால் குரு பகவானுடன் சனி பகவான் இணைவதுடன் கர்மகாரகன் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இந்தியாவினுடைய குரு பயிற்சியினால இந்தியாவுக்கு என்னென்ன நன்மைகள்? இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டில் இருக்கிறோம். அப்போ தமிழ்நாட்டுக்கு இந்த இந்தியா அரசாங்கத்தினுடைய நன்மைகள் கிடைக்குமா? அப்படி ஒரு கேள்வி பார்த்தோம்னா, மகர ராசி இந்திய அரசனுடைய ராசின்னு பார்த்தோம், கடக ராசி தமிழ்நாட்டினுடைய ராசின்னு பார்த்தோம். அப்போ தமிழ்நாட்டினுடைய ராசி அதிபதியே மகர ராசியில் உட்கார்ந்துருக்கு அந்த குரு பயிற்சியினுடைய காலகட்டத்தில். அதை நம்ம கவனிச்சு பார்க்கும்போது அப்ப இந்திய அரசாங்கத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கும் நல்ல விதமான பலாவளங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அப்ப இந்திய கவர்மெண்ட் கிட்ட இருந்து சப்போர்ட், நிறைய அரசு உதவிகள் எல்லாமே கிடைக்கும், தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். அப்படி ஒரு கருத்தையும் இங்க பதிவு பண்ணுங்க. நிச்சயம் உண்மைதாங்க. அது ரொம்ப அருமையான விஷயத்தை சொன்னீங்க. நிச்சயம் இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு அரசியல்வாதிகளும் நடந்துக்கணும். ஆன்மீக உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் தான் இந்த காலகட்டத்தில் சாதிக்க முடியும். அதுக்காக கிரகங்கள் மாறிடுச்சு, ஏதாவது சாதிச்சிடல, அதுக்கு இறை துணை நமக்கு தேவை. அந்த இறை துணைக்கு வழிவகுப்பு தான் இந்த கிரகங்கள். அப்போ ஆன்மீக நாட்டத்தில் சேர்ந்து ஆலய வழிபாடுகள், கோவில் குளங்களுக்கு குட்டைகள் வெட்டுவது, யாகங்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள், இவை அனைகளும் செய்யும் போது அந்த கிரகங்களின் சப்போர்ட் நமக்கு சேரும்போது நாடு ஒரு முழுமையான சுபிட்சமான ஒரு நாடாக மாறுவதற்குண்டான ஒரு காலகட்டத்தை இந்த குரு பயிற்சி கட்டாயம் நமக்கு உருவாக்கி. சரியா, இது வரைக்கும் நம்ம பொது பலன்கள் பார்த்தோம். ஏன்னா இப்ப நேயர்கள் எல்லாரும் ஏன் ராசிக்கு என்னன்னா அவளை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா மேஷ ராசிக்கு ஆரம்பிங்க. மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும்? கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.